ஹலோ ஆல் வணக்கம். பைத்தான் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த செஷன் ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். கமெண்ட் லைன். கமெண்ட் லைன்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருக்கோம். எல்லா பைத்தான் ஃபைலும் என்னவா சேவ் ஆகும்? ஃபைல் நேம் இட் கேன் பி எனிதிங் டாட் py. இதுதான் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். இதுவே ஜாவா ப்ரோக்ராம் இருந்தால் ஃபைல் நேம் டாட் ஜாவான்னு சேவ் பண்ணுவோம். இங்கே பைத்தான் கிடையாது, டாட் py. உங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரூல் என்னன்னா, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு பிளாக்ல தான் கோடு எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸுக்குள்ள கோடு எழுதுவோம். சரியா? இது ஜாவால நான் சொல்றேன். இதுக்குள்ள தான் கோடு எழுதணும். சரியா? அதே மாதிரி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அதுக்குள்ள கோடு எழுதுவோம். பைத்தான்லயும் அதெல்லாம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம கோடு எழுத தான் போறோம். ஆனா ஒரு பைத்தான் ஃபைல் தனியா ரன் ஆகிறதுக்கு எந்த ஒரு பிளாக்லயுமே எழுதணும்னு அவசியம் இல்லைங்க. சிம்பிளா பிரிண்ட் போட்டா போதும். பிரிண்ட் பிராக்கெட் ஓபன் பண்ணணும், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இதுக்குள்ள டபுள் கோட்ஸ்ல நமக்கு நினைக்கிறத போட்டுக்கலாம். நம்ம என்ன டபுள் கோட்ஸ்ல போடுறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ஸ்ல என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். வெல்கம் டு பைத்தான். ஸோ இதை நான் எந்த ஒரு பிளாக்லையும் போடல, எந்த ஒரு கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எதுலையுமே போடல. ஓகேவா? பைத்தான் என்ன பண்ணும், இந்த ஃபைலை ரன் பண்ணும், லைன் பை லைனாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன மீன் பண்ணுறேன்னா, இது ஸ்ட்ரெயிட்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். எந்த ஃபங்க்ஷனையும் நம்ம எழுதி கால்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், ரன் கோட் கொடுக்குறேன். பாருங்க, வெல்கம் டு பைத்தான் பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதிட்டே போகலாம் லைன் பை லைனா, ஒன்று ஒன்றா பார்ப்போம். பட் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது கமெண்ட் லைன். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் ஏதாவது ஒரு பிராக்கெட்டை மிஸ் பண்ணிட்டா எரர் அடிக்கும். இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன்னா எனக்கு எரர் அடிக்கும். இதை பாருங்க, பழைய கன்சோலை கிளியர் பண்ணிட்டு திரும்பவும் நான் ரன் பண்ணுறேன். பாருங்க, எரர் அடிக்குது, சின்டாக்ஸ் எரர் அடிக்குதா? ஸோ ப்ரோக்ராம் கன்ஃபார்மாக ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் எழுதணும். ஆனால் இதே மாதிரி எரரை ஆஷ்னு ஒரு சிம்பிளுக்கு முன்னாடி போகிறேன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா, போடுறேன், இந்த பிராக்கெட் எடுத்துட்டேன். ஆனால் எந்த ஒரு எரரும் அடிக்காது. கன்சோலில் கிளியர் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்க, வெல்கம் டு பைத்தான். ஓகே, இங்கே கரெக்டாக இருக்குது. இந்த லைன் தப்பாக இருக்கணும்ல, ஆனால் இதை கண்டுக்காது. ஹேஷ்க்கு அப்புறம் வர்றது எல்லாமே நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆக்சுவல் கோடே இல்லைன்னு அது புரிஞ்சுக்கும். இது எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, சம் மீனிங்ஃபுல் லைன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த கோட். யாராவது இந்த கோடை பார்க்குறவங்க இந்த லைன் இதுக்காக தான் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்தா அது ஃபியூச்சரில் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இப்பயே பாருங்களேன், நான் என்ன எழுதிருக்கேன், ஹேஷ் திஸ் இஸ் அ சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம் தன் பிரிண்ட்ஸ் எ வெல்கம் மெசேஜ் டு த கன்சோல். யூ கேன் ரன் திஸ் கோட் இன் எனி பைத்தான் என்விரான்மெண்ட் டு சி த அவுட்புட். ஆஷ்க்கு அப்புறம் இது எழுதுறதுனால இது ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் தாங்க. மல்டிபிள் லைன்ஸ் கமெண்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி 2-3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பிரிண்ட் கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ டபுள் கோர்ஸ்ல போட்டா பிரிண்ட் ஆகும். கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ. இப்போ எனக்கு இந்த ரெண்டுத்துல கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ பிரிண்ட் பண்ணும். அடுத்து இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். எனக்கு சடனா இந்த 2 லைனோட அவுட்புட் வேணாம் அப்படின்னு நான் முடிவு பண்றேன்னா, இந்த 2 லைனுக்கு முன்னாடியும் ஹேஷ் போட்டுக்கலாம். ஸோ தட் டெம்பரரியா இது ரெண்டுமே என்னவா இருக்கும், கமெண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது உங்களுக்கு திரும்பவும் ஆக்சுவல் கூட எடுத்துக்கணும்னா நீங்க அந்த ஹேஷ் எடுத்துடணும். அவுட்புட்டை கிளியர் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்றேன். பாருங்க, அவுட்புட்ல வெல்கம் டு பைத்தான் மட்டும் தான் இருக்கு. மல்டிபிள் லைன்ஸை கமெண்ட் பண்ண
இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு. இது ஷார்ட்கட் மட்டுமே, இது ஆக்சுவல் கமெண்ட் கிடையாது. இப்போ நீங்க பாக்குறீங்களா, இதுதான் ஆக்சுவல் கமெண்ட். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம மென்ஷன் பண்றது பிரிண்ட் ஆகுது இல்லையா? இது என்னன்னா, இது ஒரு டேட்டா. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்ட்ரிங் டேட்டா. ஓகேவா? நம்ம வேரியபிள்ஸ் டேட்டாவை பத்தி தனியாக தான் பார்க்க போறோம் கிளியரா. பட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஸ்ட்ரிங்கை வேற விதமாகவும் ஸ்டோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோட்ஸ், 2 கோட்ஸ், 3 கோட்ஸ். ஓகேவா? கொடுத்துட்டேன். ஏபிசி சம்திங் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் லைன்ல சம்திங் டைப் பண்றேன். ஓகேவா? வெல்கம் டைப் பண்றேன். வெல்கம் டு பைத்தான். ஃபைனலா டேட்டாவை முடிக்கிறேன். இதை ஆக்சுவலா நம்ம கமெண்ட் லைன் மாதிரி எடுத்துக்கலாம். இதை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, டாக் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராம்லாம் எழுதும்போது டீடைல் டிஸ்கிரிப்ஷன் அதை பத்தி நம்ம கொடுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அப்போ இதுவும் கமெண்ட் லைன் தானே நீங்க கேட்கலாம். இது ஆக்சுவலா ஒரு டேட்டா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா, ஸ்ட்ரிங் லிட்ரல். ஆனா இதை எங்கேயுமே ஸ்டோர் பண்ணல, இது எங்கேயுமே பிரிண்ட் பண்ணாததுனால இது எக்ஸிக்யூட் ஆகாது, உங்க கோடை இது அஃபெக்டே பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ரன் பண்றேன். ரன் கோட். வெல்கம் டு பைத்தான் மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது பாருங்க. வெல்கம் டு பைத்தான், மற்ற எல்லா லைனும் கமெண்ட் லைன். ஸோ அதை பிரிண்டே பண்ணாது. இங்க வருது, இது ஆக்சுவலா கமெண்ட் லைன் இல்ல, ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா தான். பட் இந்த ஸ்ட்ரிங் டேட்டாவை நம்ம எங்கேயுமே எதுவுமே ஸ்டோர் பண்ணல, பிரிண்ட் பண்ணலையே, அதனால இது டம்மியாக தான் இருக்கும். ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம குறிப்பு மாதிரி சில இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வைக்கலாம், டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு வைக்கலாம். ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கே நான் சும்மா ஏ ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்குறேன். இந்த டேட்டாவை ஏன்ற ஒரு நேமில் ஸ்டோர் பண்ணுறேன். அகெயின் நான் வேரியபிள் கான்செப்ட் எடுக்கல, பட் ஸ்டில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த வேரியபிள் நேமை போடுறேன். ஓகேவா? நம்ம தனியாக அதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஏவை பிரிண்ட் பண்ணால் எனக்கு ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ரன் கோடில் அவுட்புட்டை கிளியர் பண்ணிக்கிறேன். திரும்பவும் ரன் பண்ணுறேன். ஓகே, வெல்கம் டு பைத்தான். அதுக்கப்புறம் அந்த டேட்டா அப்படியே பிரிண்ட் ஆகுது பாருங்க. ஏன்னா இது ஆக்சுவல் கோடு தான். இந்த டேட்டாவை நம்ம எதுவுமே அசைன் பண்ணலன்னா ஜஸ்ட் நோட்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டேட்டாவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம்னா அது ஸ்டோர் ஆகிடும், அதை பிரிண்ட்டும் பண்ணலாம். இதுதான் கமெண்ட் லைனுக்கும் இதுக்குள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு. இதே இங்கே பாருங்க, ஏ ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்குறேன். சரியா? இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் கொடுக்குறேன். எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. எரர் அடிக்குது பாருங்க, இன்வாலிட் சின்டெக்ஸ். ஏன்னா ஏ ஈக்குவல் டு ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் எந்த ஒரு வேல்யூவே இல்லையே. கரெக்டா? நான் எழுதியிருக்கேனே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கமெண்ட் லைன், இதை வேல்யூவாகவே எடுத்துக்காது. மொத்தமாக என்ன மீன் பண்ணுறேன்னா, நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அதை டெம்பரரியாக அந்த லைன்ஸை கமெண்ட் பண்ணணும், டெம்பரரியாக ஒர்க் ஆக மாற்றணும்னா இந்த மாதிரி ஆஷ் போட்டுக்கலாம் அந்த லைன்ஸ் முன்னாடி. இல்லை நீங்கள் ப்ரோக்ராமும் எழுதலை, சும்மா அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ் நோட்ஸ் மாதிரி எழுத போகிறீங்கன்னா அப்போ இந்த மாதிரி போட்டுக்கலாம். செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். கமெண்ட்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த பைத்தான் சாப்டரில் மீட் பண்ணலாம். பாய்.